guys, welcome back to our GRM Kings. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ரோப்ளாக்ஸ் பிளாக் ஃப்ரூட் பார்ட் 17 தான் பார்க்க போகிறோம். நம்ம காலுக்கு கீழே ஏதோ புகை மாதிரிலாம் இருக்கும், அது வேறு ஒன்றும் இல்லை, கேஸ் ஃப்ரூட்டு. இது வந்து ஒரு மித்திக்கல் ஃப்ரூட்டு, எலமெண்டல் கூட. நம்ம வந்து இப்போ எலக்ட்ரிக் லாவை மாஸ்டர் பண்ணுறோம். இந்த ஃப்ரூட் வந்து நம்மளுக்கு சும்மா அங்கே போய்கிட்டு இருந்தோம், அதாவது அப்படியே போய்கிட்டு இருந்தோம், டப்புன்னு மரத்துக்கு கீழே இருக்குது. அது என்னன்னு பார்த்தா இந்த ஃப்ரூட்டு இல்லைங்க. நான் உங்களுக்கு அந்த ஃப்ரூட்டை நான் இந்த இதிலே காமிக்கிறேன். போ 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 டக் டக். இன்னும் இந்த ஸ்டாக் முடிய 21 நிமிஷம் இருக்குது. கேஸ் ஃப்ரூட்டு டீரக்ஸ் ஸ்டாக்கில் இருக்குது. யாருக்காச்சும் வேணும்னா வந்து எடுத்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த எலக்ட்ரிக் லாவை தான் நம்ம இப்போ மாஸ்டர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து என்கிட்ட வந்து ஒரு ஸ்வாட் இருக்கும் கொஞ்சம் கீழே, அது செம்மையான ஸ்வாடு இல்லைங்க. நான் உங்களுக்கு இதோ இந்த ஸ்வாடு தான், இது பேர் தான் ஷீசூயி. அதாவது மொத்தம் இந்த பிளாக் ஃப்ரூட்லேயே 4 ஸ்வாடு பவர்ஃபுல்லான ஸ்வாடு. அதில் ஒன்று ட்ரிபிள் கட்டானா. அந்த கட்டானா அந்த ஸ்வாட் எடுக்கணுன்னா ஒரு 3 ஸ்வாட் எடுக்கணும். ஒவ்வொரு ஸ்வாடுக்கு 2 மில்லியனு. அது எல்லாத்தையும் சேர்க்குறதுக்கு ஒரு 2 மில்லியன், மொத்தமாக 8 மில்லியன். நம்ம 2 மில்லியன் போட்டு இந்த ஸ்வாடு வாங்கினோம். அது மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. ஏன்னு பார்த்திங்கன்னா நம்ம 54 சப்ஸ்கிரைபர் அடிச்சிட்டோம். நாளைக்கு 7:30க்கு ஒரு லைவ் இருக்குது, மறக்காமல் எல்லோரும் வந்து பாருங்கள். அந்த லைவில் வந்து நம்ம ஷீசூயி கூட இன்னொரு ஸ்வாடையும் எடுக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம க்ரீன் ஜோன்னு ஒரு ஐலாண்டில் இருக்கோம். மொத்தமாக இந்த கிங்டம் ஆஃப் ரோஸே முடிச்சிட்டோம் ஆஃப்லைனில். அதாவது அந்த ஷீசூயி ஸ்வாட் எப்படி எடுக்கணும்னா நான் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக சொல்கிறேன். நம்ம வீடியோ பார்க்குற எல்லோரும் மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ஆனில் போட்டுருங்க. அப்போ தான் லைவ் போடும்போது மறக்காமல் உங்களுக்கு வரும். இப்போ 54 சப்ஸ்கிரைபர் அடிச்சிருக்கோம். அதாவது ஸ்கூல் திறக்கிறதுக்குள்ளே நம்ம ஒரு 500 அடிக்கணும். அடித்து நம்ம நிறைய இதுக்கு போகணும். அதனால் மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னும் நிறைய கேமிங்ஸ்லாம் வரும். அவன் உங்கள்கிட்ட வந்து நியூ திஸ் ஐலண்ட்னா கண்டுக்கிடாமல் போயிடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஃபஸ்ட்டு 850 லெவலுக்கு மேலே இருக்கணும். நான் வந்து 900 லெவல் போக போகிறேன். நீங்கள் வந்து 850 லெவலுக்கு மேலே இருக்கணும். 1 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி தான் அந்த லெஜெண்டரி ஸ்வாட் ஸ்டீலர் ஒரு 6 பிளேஸ் இருக்கும். அதில் ஒரு இதில் அவன் ஸ்பான் ஆவான். 1 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி, 20 நிமிஷம் டைமு. இதே இவன் வந்து மேனேஜர் ஏர்லின்னு சொன்னால் கொஞ்சம் நேரம் கழித்து 15 நிமிஷம்னா 15 நிமிஷம் கழித்து இவன்கிட்ட வந்து பேசணும். அந்த 6 லொக்கேஷன் அதை உங்களுக்கு ஃபுல்லாக காட்டுறேன். அதாவது இந்த கோர் மாதிரி ஒன்று இருக்கும், இது ஒரு பாஸு. அந்த கோருக்கு பின்னாடி இங்கே நிறைய கட்டமாக இருக்கும். இதோ இங்கே ஒரு இடம் இருக்கும் கரெக்டாக பார்த்திங்கன்னா. இதுக்கு பின்னாடி இங்கே எப்போயாச்சும் ஸ்பான் ஆவான். இல்லாட்டி எங்கே போனோம், ஐயோ மறந்து போச்சே. அங்கே இருக்கு, டக்குன்னு போவோம். இந்த ஃப்ரூட்டில் சும்மா ஸ்பீடாக பறந்து போகலாம். அது மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல். ஓகே, நான் வந்து இந்த வீடியோவை பொங்கல் அன்னைக்கு எடுத்து மாட்டு பொங்கல் அன்னைக்கு போட்டிருப்பேன். ஓகே, என்ன அங்கே ஒரு ஐலாண்ட் இருக்குது, அங்கே தான் நம்ம போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நான் சொல்லியிருப்பேன் இந்த பொங்கலுக்கு வீடியோ எடுத்து மாட்டு பொங்கல் அன்றைக்கி போட்டிருப்பேன்னு. அதாவது நான் மாட்டு பொங்கலுக்கு அடுத்த நாள் அன்றைக்கி நைட்டு 7:30, ஏன்னா கொஞ்சம் ஹோம்ஒர்க்லாம் கொடுத்துருப்பாங்க, அதனால் எல்லோரும் முடிக்க வேண்டாமா, அதனால் ஒரு 7:30 வரைக்கும் முடிச்சுட்டு கரெக்டாக ஒரு 7:30க்கு நான் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். இந்த வீட்டில் இருப்பான் இல்லைங்க. நம்ம ஹோம் பாயிண்ட்டை கொடுத்து கெஃபேக்கு போயிடுவோம். அதுக்கடுத்து வேறு எங்கே இருப்போன்னா கலோசியமில் இருப்பான். இங்கே இருக்குது பாருங்கள். இந்த மொத்த இடத்தையும் நம்ம முடிச்சாச்சு.
நம்ம புத்தா ஃப்ரூட்டு புத்தா ஃப்ரூட்டு, அதாவது என் ஃப்ரெண்டு ஒரு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அந்த ஃப்ரூட்டை நான் ஈட் பண்ண உடனேயும் தான் இந்த கேஸ் கிடச்சிது. அதோட இது கொஞ்சம் ஸ்ட்ராங்கு, அதனால தான் இது ஈட் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நான் உங்களுக்கு ஒரு பிக் கிவ் அவே கொடுக்க போகிறேன். இது எவ்வளோ பெருசுனா ரொம்ப பெருசு. அந்த கலோசியம் நான் இப்போ காமிச்சிருக்கேன், அதில் ஏதாச்சும் ஒரு இடத்துல இருப்பான். அந்த கிவ் அவே வந்து என் ஃப்ரெண்டு கொடுப்பான், ஒரு ஃப்ரூட்டு. அது வந்து நான் என் ஃப்ரெண்டுகிட்ட கேட்டுக்கிறேன். அப்போ தான் அது ஒரு மித்திக்கலான ஃப்ரூட்டு. அது என் ஃப்ரெண்டுகிட்ட கேட்டுட்டு பார்ப்போம். உங்கள் நேம்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து என் ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட்டு கொடுத்துட்டு அப்படியே உங்கள் ஐடி நேமையும் கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே. இந்த இடத்துல இல்லாட்டி இந்த சைடில், ஐ திங்க் ரைட் சைடில் ஏதாச்சும் ஒரு பாறையில் இருப்பான். சரி இல்லைங்க, நம்ம டெலிபோர்ட் ஆகிக்கணும் திரும்ப கெஃபேக்கு. மொத்தம் நம்ம 6 இடத்துல எத்தனை பார்த்துட்டோம்? 5. இன்னும் 2 இடம் இருக்குது. அங்கே கொஞ்சம் பெருசாக செடி மாதிரி இருக்கும், அது பேர் தான் க்ரீன் ஜோன். அதாவது இந்த கிங்டம் ஆஃப் ரோஸ் கூட தான் அந்த க்ரீன் ஜோனும் அட்டாச் ஆகியிருக்கு. கொஞ்சம் தள்ளி வச்சுருக்காங்க, அவ்வளோதான். இந்த கிங்டம் ஆஃப் ரோஸையும் க்ரீன் ஜோனையும் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா ஒன் பீஸ் போய் பாருங்கள். ஒன் பீஸ் பார்த்தா தான் எந்தெந்த ஐலாண்டு எதுக்குள்ளதுன்னு தெரியும். நீங்கள் என்ன அனிமே பார்க்கிங்கன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லிடுங்க. வந்தாச்சு. இங்கே மட்டும் ஒரு செடி நல்லா பெருசாக இருக்கும். இந்த செடியில் நிறையா லீஃப் மாதிரி இருக்கும் வந்து அதில் ஏதாச்சும் ஒரு லீஃபில் வந்து அந்த லெஜெண்டரி ஸ்வாட் ஸ்டீலர் உட்காந்துருப்பான். நில்லுங்க, எதுலையாச்சும் ஒரு இதில் உட்காந்துருப்பான். அது நீங்கள் கண்டுபிடிக்கணும். அப்படி இதுலேயும் இல்லாட்டி கடைசியாக அந்த ஐலாண்டுக்கு போகணும். கொஞ்சம் குச்சியாக இருக்குமா, அந்த ஐலாண்டுக்கு தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம். வாங்க போகலாம். டக்குன்னு போகணும். ஆனால் என்ன இந்த அதுக்கு ஃபரிமீட்ரு மாதிரி ஒன்று இருக்குது. அது ஏறினா தான் டிரான்ஸ்ஃபர்மேஷன் போட முடியுமா? இப்போதைக்கு நம்ம எலக்ட்ரிக் லாவை தான் மாஸ்டரி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது என்ன ஃப்ரூட் இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். புத்தா இருக்குது, அதுக்கடுத்து போர்ட்டல்லாம் இருக்குது, ஃபோனிக்ஸ், கிரியேஷன், குவாக். இந்த புத்தா என் ஸ்டோர்லேயும் இருக்குது, ஒருத்தன் ட்ரேட் பண்ணால். அது மட்டும் இல்லாமல் இந்த டோர்மெண்ட் பெயின் இருக்குது. இது வந்து ஒரு ஸ்பெஷல் ஃப்ரூட்டு, ப்ரீமியம் ஸ்பின்னில் தான் கிடைக்கும். இங்கே பெருசாக இங்கே ஒரு இது மாதிரி இருக்கும். எப்படின்னா ஒரு கொம்பு மாதிரி இருக்கும். இது மட்டும் ஊசியாக. இதில் எதுலையாச்சும் ஒரு இதில் அவன் இருப்பான். இவன் வந்து க்ரூ கேப்டன். இதில் இவன் இருக்க மாட்டான். ஆனால் எல்லாத்துலேயும் செக் பண்ணிக்கோங்க. ஆனால் இதில் தான் மேக்ஸிமம் இருப்பான். சரி கைஸ், இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.